ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்க கூட பேசும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஹெசிடேஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பேசலாம். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபஸ்ட் ஒன், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்க ரொம்ப அடம்பிடித்து குறும்பு செய்யும்போது பொறுமையாக இருப்போம். நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி குறும்பு செய்வாங்க. அப்போது என் பொறுமையை ரொம்ப நீ சோதிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, யூ டெஸ்ட் மை பேஷன்ஸ் எ லாட் அப்படின்னு சொல்லலாம். யூ டெஸ்ட் மை பேஷன்ஸ் எ லாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அது என் பிரச்சனை அல்ல, அது என்னோட பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அதாவது குழந்தைகளே அடிக்கிறதுனா கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து தூக்கி வீசி அடிப்பாங்க. ரிமோட்டு, வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு, ஒரு டாய்ஸ் இருந்தால் அதில் அடிக்கிறது, இந்த மாதிரி. அப்போ அது முரட்டுத்தனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அவன் பார்க்க கொஞ்சம் முரட்டுத்தனமாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பார்க்குறக்கே தெரியுது முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லும்போது ஹீ லுக்ஸ் சம் வாட் பூரிஸ். அந்த முரட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு தான் பூரிஸ் அப்படிங்கிற ஒரு வெக்கப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்டை மறக்காமல் நீங்கள் டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துங்க. ஹீ லுக்ஸ் சம் வாட் பூரிஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு. நான் இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா, அந்த ஹெல்ப் பண்ணட்டுமா, கூட வரட்டுமா, இப்படிலாம் நம்ம கேட்போம். தயவு செஞ்சு நீ பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு யூ ஹாவ் பெட்டர் நாட் டு ஸ்பீக், யூ ஹாவ் பெட்டர் நாட் டு ஸ்பீக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னால் உன்னை தனியாக விட முடியாது, அதனால் நானும் கூட வரேன் அப்படிலாம் சொல்லும்போது முடியாதுன்னா ஐ காண்ட் லீவ் யூ alone, ஐ காண்ட் லீவ் யூ alone அப்படின்னு சொல்லலாம். என்னால் உன்னை தனியாக விட முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி கோவப்படுறேன் அப்படிலாம் கேட்பேன் இல்லைங்களா. அந்த மாதிரி கேட்கும்போது வாட் ராங் ஹாவ் ஐ டன் டு யூ, வாட் ராங் ஹாவ் ஐ டன் டு யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் எப்போ சொன்னேன், நீ தானே சொன்னேன்னு கேட்பாங்க. அப்போ நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா when did I say, when did I say அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பக்கம் இறங்க வேண்டாம். இப்போ பஸ்ஸில் 2 எக்ஸிட் இருக்கும். அதில் ஜென்ஸு ஒரு சைடு, பேக் சைடுனா ஃப்ரண்ட்டில் லேடிஸ் இறங்குவோம். அப்போ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி போனால் இந்த சைடு இறங்காதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ டோன்ட் கெட் ஆஃப் திஸ் சைட், டோன்ட் கெட் ஆஃப் திஸ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நீ இன்றைக்கி விரதமா அப்படின்னு கேட்குறக்கு ஆர் யூ ஃபாஸ்டிங் டுடே, ஆர் யூ ஃபாஸ்டிங் டுடே அப்படி கேட்கலாம். மழை நின்றுச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்குது ரொம்ப நேரம், மழை நின்னதுக்கப்புறம் போகலாம், மழை நின்னதுக்கப்புறம் போங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இட் ஸ்டாப்டு ரெய்னிங், மழை நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு இட் ஸ்டாப்டு ரெய்னிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வேணுனே நடந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ரீ பிளான். இது தற்செயலாக நடக்கலை, எதிர்பார்க்காம நடக்கலை, வேணுனே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் இன்டென்ஷனல், இட் வாஸ் இன்டென்ஷனல் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நீ முரட்டுத்தனமாக நடந்துட்ட அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம். யுவர் பிஹேவியர் வாஸ் பூரிஸ், யுவர் பிஹேவியர் வாஸ் பூரிஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கஞ்சத்தனமாக இருக்காத, அதாவது சிக்கனமாக இருக்கலாம் ஆனால் கஞ்சத்தனம் கூடாது இல்லைங்களா. இப்போ கஞ்சத்தனமாக இருக்காதேன்னா டோன்ட் பி எ மைசர், டோன்ட் பி எ மைசர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வம்பு பண்ணாதே, டோன்ட் ப்ராட்டில், டோன்ட் ப்ராட்டில் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், முதல்ல சிரிக்கிறத நிறுத்து, எது கேட்டாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, முதல்ல சிரிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாப் லாஃபிங் ஃபஸ்ட், ஸ்டாப் லாஃபிங் ஃபஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த எல்லா சென்டென்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு பிகினர்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.